அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாரி வீட்ட விட்டு வெளிய வந்துட்டாங்க காவேரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. அத கேட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. உடனே சாரதா பாவம் அம்மு இப்படி ஆயிடுச்சு அவ நெலைம. அம்மா இல்லாம எப்படி கஷ்டப்பட்டுருப்பா. காவேரி அம்மா வரணும்னு தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கா. பாவம் அம்மு இப்படி கஷ்டப்படுறாளே! எல்லாத்துக்கும் இவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பத்தி பார்க்க சொல்றாங்க. நான் என்னம்மா பண்ணேன்? அப்படின்னோனே, ஆமாடி நீ தான் முழு முழு காரணமே. அந்த குழந்தைய இப்படி தவிக்க விடுறியே! உன்னெல்லாம் என்ன சொல்கிறது நான் உனக்கு ஏன்டி இப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு ஒரு அம்மாவா நீ இருக்கிறதுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்றாங்க. அதை கேட்டு ஏம்மா இப்படி இப்போ பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு அப்படி தாண்டி பேசுவேன். உன்னோட சுயநலம் தான் உனக்கு முக்கியம் இல்லை. அந்த பிஞ்சு குழந்தையோட ஏக்கம் உனக்கு பெரிய விஷயமா தெரியல காவேரி. இவ்வளோ தூரம் உன் மேலே அன்பு இருக்குது அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற என்னடி தப்பு இருக்குது? அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணினா தானே அவளுக்கு நீ அம்மாவாக ஆக முடியும். காலம் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவாக இருந்தால் உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிற. இங்கே பாருமா, ஒரு குழந்தைக்கு அன்பு தரலாம் அக்கறை தரலாம் எல்லாமே தரலாம். ஆனால் வாழ்க்கையை தூக்கி எப்படிமா கொடுக்க முடியும்? ஏமா கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் நீ பேசிகிட்டு இருக்கேன். ஆமாடி நான் லாஜிக் இல்லாமல் தான் பேசுகிறேன். நான் முட்டாள் தாண்டி, நீ புத்திசாலி தான். நீ சுயநலம் பக்கா சுயநலவாதிடி நீ. ஆனால் நீ அடுத்தவங்க மேலே அப்படியே திருப்புற. அம்மா சரியில்லை, உனக்கு கூட போகிறவங்க சரியில்லை, யாரும் சரியில்லை, நீ மட்டும்தான் கரெக்ட் இல்லை. சரிம்மா நீ கரெக்டாகவே இருந்துக்கோ. அந்த குழந்தைய பற்றி உனக்கு என்ன கவலை? உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்துருக்கல ஒரு மாப்பிள்ளை, அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும். அடுத்தவங்க எக்கே இருக்கிட்டு போனால் உனக்கு என்ன வந்தது? அந்த குழந்தை எப்படி போனாலும் உனக்கு தான் கவலை இல்லைல்ல. நீ சந்தோஷமாக இருமா, சந்தோஷமாக இரு. ஆனால் ஒன்றுடி, இப்போ வர்ற மாப்பிள்ளை கிட்ட நான் பேசவும் மாட்டேன், அவங்கக்கிட்ட நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். இந்த அம்மாவை நீ எதுலேயுமே கலந்துக்க வைக்க சொன்ன அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிட்டேன். என்னால் இதெல்லாம் பார்க்கக்கூட முடியல, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மான்னு கூப்பிட்றாங்க. நான் போகிறேன்டி, நான் கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், எனக்கு மனசு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே எல்லாரும் அம்மான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. அம்மா பாவம், உண்மையிலேயே அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு காவேரி. இப்போ இருக்க சூழ்நிலையில் அவங்கள வர வைக்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க வந்தாலும் அத்தை சரியாக பேச மாட்டாங்க. அப்புறம் உனக்கு தான் அவமானம் ஏற்படும். அவங்கள இப்போ தற்சமயத்துக்கு வர வேணாம் சொல்லிவிடு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ண முடியும். இப்போ இருக்க சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி வர வேணாம் சொல்லு. வந்தாங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உனக்கு தான் அவமானம் ஆகிடும். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் பெரியவங்க பேச வேண்டிய விஷயம். இதில் நீ எதுவும் பேச முடியாது காவேரி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ காவேரினோட காவேரி யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் காவேரி அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சரிங்க நிவின், நான் சொல்லிட்டேன், இன்னொரு நாள் வர சொல்லி நான் சொல்லிட்டேன், அவங்க கிளம்பிட்டாங்களாம். இப்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்றாங்க. சரி நான் போயிட்டு எப்படி இருக்கா குழந்தைன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இப்போ நீ போவேணா காவேரி? ஏன் நீ போவேணான்றீங்க? இல்லை இப்போ தான் குழந்தைய சமாதானப்படுத்தியிருக்காங்க, நீ போனால் மறுபடியும் உன் கூட இருக்கணும்னு அடம்பிடிப்பாள் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் முதல்ல போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம காவேரி குழந்தைய பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இங்கே அம்முவை எங்கள் வீட்டுக்கு வந்த காவேரி அம்முன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே வீட்டுக்கு வராங்க. அப்போ விஜய் பார்க்குறாரு. விஜயை பார்த்துட்டு அம்மு இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போக பார்க்குறாங்க. உடனே விஜய் தடுத்து நிறுத்துறாரு. உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏங்க என்னை தடுத்து நிறுத்துறீங்கன்னு, அம்முவை பார்க்கணுன்னா அம்மு தூங்கிட்டு இருக்கா, இப்போ தான் சமாதானப்படுத்தி அவளை தூங்க வச்சுருக்கேன்னொன்னே, சரிங்க நான் போய் பார்க்குறேன்ற. வேணாங்க ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க. உங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, இந்த டைமில் நீங்கள் அங்கே தான் இருக்கணும், இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் முதல்ல நீங்கள் கிளம்புங்க. ஏங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க, முதல்ல நான் அம்முவை பார்க்குறேன். வேணாங்க மிஸ் சொன்னால் கேளுங்க, இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் குழந்தை கேட்டுட்ருக்கா, என்னால் சமாளிக்க முடியல, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்கன்னொன்னே விஜய் பார்த்து அதிர்ஷ்டம் அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி